ராம் நாராயண் ராம். இன்று நான் உங்களுடன் பகிரவிருக்கும் விஷயம் என் ஆத்மாவில் இருந்து வெளியேறி வருகிறது. இதை அனைவருடனும் பகிர விரும்புகிறேன். ஆனால் ஆழமாக சிந்திக்கும் மக்கள் மிகவும் சிலரே உள்ளனர். என் மனதில் எப்போதும் இது ஒரு எண்ணமாக இருந்தது. ராம் நாராயண் ராமை பரப்ப வேண்டும். ராம் நாராயண் ராம் எந்த ஒரு சிலையும் அல்ல. அதை எப்படி அனைவருக்கும் எடுத்து செல்வது? அப்போதுதான் எனக்கு தெரிந்த ஒருவர் இருந்தார். அவரை சந்தித்து, இவர் என் குரு, பாலக பிரம்மசாரி என்று சொன்னேன். அவரிடம் ஒரு இடம் இருந்தது. அவருடைய படத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் சம்மதித்து, நீங்கள் அதை வையுங்கள் என்றார். அதனால் நான் குருஜியின் படம் வரவழைத்து வைக்கச் செய்தேன். பின்னர் அவர், படம் வைத்துள்ளீர்கள், ஆனால் கோயில் எங்கே? மக்கள் கோயிலுக்குத்தான் வருவார்கள் என்றார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த இடத்தில் குருஜியை யாரும் அறிந்திருக்கவில்லை. அப்போது நான் ராம் நாராயண் ராமின் ஒரு பீஜ மந்திரம் உருவாக்கச் செய்தேன். அது 32 கிலோ எடை கொண்டதாக இருந்தது. அழகான எழுத்துக்களுடன் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை குருஜியின் சிலைக்கு அருகில் வைக்கச் செய்தேன். மேலும் பீஜ மந்திரத்தை எழுதவும் சொன்னேன். அதன் பின்னர் நாங்கள் சத்சங்கம் தொடங்கினோம். மக்களை அழைத்தோம். வீடு வீடாகச் சென்று அழைப்பது கடினமாக இருந்ததால் சத்சங்கத்திற்குள் அவர்களை அழைக்கத் தொடங்கினேன். நான் அந்த மந்திரத்தின் அர்த்தத்தை அவர்களுக்கு விளக்கினேன். அவர்கள் கேட்கத் தொடங்கினர், இது என்ன? மேலும் ராம் அல்லது கிருஷ்ணர் எதுவும் கிடையாது, நீர் ஒரு கல்லில் பெயரை மட்டும் எழுதியுள்ளீர்கள் என்றனர். நான் அவர்களுக்கு விளக்கினேன், ராம் நாராயண் உங்கள் நம்பிக்கையைப் போலவே அதில் பெயர் மற்றும் உருவத்தின் வேறுபாடே இருக்கிறது. அவர்கள் திருப்தி அடைந்தனர். இது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என் விளக்கத்தில் அவர்கள் திருப்தி அடைந்தனர். எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த பீஜ மந்திரத்தை பல இடங்களில் வைக்க வேண்டும் என்று. 400க்கும் மேற்பட்ட பெரிய கோயில்களில் இதை நிறுவினேன். ஆனால் இது எங்கு வேண்டுமானாலும் சாத்தியமில்லை என்பதையும் உணர்ந்தேன். பின்னர் சிறிய கோயில்களிலும் இதை நிறுவத் தொடங்கினேன். ஒருநாள் மகரானாவில் உள்ள ஒரு சிற்பியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர் இதை கிரானைட்டில் பொறிக்கலாம் என்ற எண்ணத்தை பரிந்துரைத்தார். இதன் மூலம் நாங்கள் பல இடங்களில் எளிய முறையில் குறைந்த செலவில் இந்த மந்திரத்தை மக்கள் முன் கொண்டு வர முடிந்தது. இந்த பிரச்சாரம் ராம நாராயண ராமின் பெயரை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்வதையே நோக்கமாக கொண்டது. இந்த உலகில் பரம்பொருளின் பெயரை எங்கும் கொண்டு செல்ல வேண்டும். நான் என்ன செய்கிறேனோ அதனை செய்கிறேன். ஆனால் மற்றவர்களுக்கும் 24x7 ராம் நாராயண ராமை ஜபிக்கும் முறையைச் சொல்கிறேன். இதனால் மனம் தூங்காது. அதை பணியில் ஈடுபடுத்துங்கள். ஒருமுறை ஜபம் செய்யும் பழக்கத்தை அடைவோம் எனில் எந்த வேலையையும் செய்யும் போதும் நம் மனம் ராம் நாராயண ராமை ஜபிக்கத் தொடங்கிவிடும். எனவே நம் பிறப்பு ஒரு நேர்மையான வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக, மேலும் பிரபஞ்சத்தின் நன்மைக்கு எனது குரு இதை ஆற்றச் செய்வதை நான் மனதில் நிறுத்திக் கொண்டேன்.